அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஆர்டிசியன் ஸ்டார்பல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். இன்றைக்கி அப்செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4வது டாபிக் பார்க்க போகிறோம். 4th டாபிக். ஓகே, இந்த 4th டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் என்ன அப்படின்னா மெண்டல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மெண்டல் ஓனர்ஷிப் அப்செல்லிங்கில் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே பயன்படுத்துவாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ஷோரூமில் எல்லாம் ரொம்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாங்க. ஏன்னா கார் ஷோரூமில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து பயன்படுத்துவாங்க. அதனால தான் காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 டைப்பில் வச்சுருப்பாங்க. அதாவது டாப் எண்டு, மீடியம்மு, அப்புறம் நார்மல் 3 டைப்பில் 3 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க காரில். அது வந்து ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இந்த அப்செல்லிங்க்கு. ஓகே, அப்போ மெண்டல் ஓனர்ஷிப் அப்படின்னா என்ன? ஓனர்ஷிப் நம்ம ஒரு ஓனர்ஷிப் எடுத்த பிறகு அதிலிருந்து நம்ம திரும்ப ரீபேக் நம்ம ஆக மாட்டோம் அப்படின்றதான் நம்மளுடைய கஸ்டமருடைய மெண்டல் மைண்டில் செட் ஆகிறது. ஓகே, அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கார் ஷோரூமுடைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். இதை வச்சு நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம பிஸ்னஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு கார் ஷோரூமில் 2 கஸ்டமர் போகிறாங்க. ஒருத்தர் ஏ, இன்னொருத்தர் வந்து பி. சரியா? இந்த ஏயும் பியுமா 2 பேர் போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிஸ்ட், இந்த ஏகிட்ட வந்து ஒரு லிஸ்ட்டும் பிகிட்ட வந்து ஒரு லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஏகிட்ட கொடுத்த லிஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபுல் ஆப்ஷன். அதாவது வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஃபுல் ஆப்ஷன்னா எல்லா வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும், அதாவது எல்லா அக்சசரிஸும் அந்த லிஸ்ட்டில் போட்டு இந்த இதில் வந்து உங்களுக்கு எது தேவை இல்லையோ, அதாவது உங்களுக்கு இந்த ஃபுல் ஆப்ஷன் வண்டியில் இந்த ப்ரைஸுடைய இந்த வண்டியில் உங்களுக்கு என்னென்ன தேவை இல்லையோ, தேவையில்லாததை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏகிட்ட. பிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. தேவையானது, தேவையில்லாதது, இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அதில் அதிகமாக வந்து என்ன நடக்குது அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூமில் ஒரு கார் டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த காரு எல்லா ஆப்ஷன்ஸையும் எல்லா அக்சசரிஸையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லா அக்சசரிஸும் அந்த காரில், டெமோ காரில், அந்த டெஸ்ட் ட்ரைவ் வரக்கூடிய காரில் ஃபுல் அக்சசரிஸும் இருந்தால் மட்டும்தான் நம்ம கஸ்டமர் இந்த மெண்டல் ஓனர்ஷிப் மைண்ட் செட்டில் அந்த காருக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, உள்ளே உட்காந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. அப்படி ட்ரைவ் பண்ணும்போது அவர் டோட்டலாகவே அந்த காரில் என்னென்னலாம் அக்சசரிஸ் இருக்குமோ எல்லாமே அவர் பார்த்துருவார். எல்லாமே அவர் வந்து கூட இருந்து அந்த சேல்ஸ் பீப்புள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. இது இருக்குது, இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ஸ்பெஷலான விஷயங்களும் இந்த காருக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவரை வந்து புரிய வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய சொந்த காராக அவர் ஃபீல் பண்ணி அந்த காரை ஓட்டுவார். இப்போது கார் ஓட்டிகிட்டு வந்தாச்சு, அவர்கிட்ட வந்து பட்ஜெட் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து பட்ஜெட் சொல்கிறாரு, எனக்கு வந்து 6 lakhs தான் என்னுடைய பட்ஜெட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காரு வந்து ஃபுல் ஆப்ஷன் கார் வந்து 8 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விலை வந்து அவருடைய பட்ஜெட் வந்து 6 லட்சம். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபுல் ஆப்ஷனில் இருந்து என்னென்னலாம் மைனஸ் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் வராது, இதெல்லாம் எடுத்துருவோம்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு ஓனருடைய மைண்ட் செட்டில் இருந்து ஒரு கஸ்டமர் என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா எப்போவுமே என்கிட்ட இருக்கிறதா இன்னொருத்தர் எடுக்கிறாருன்னு சொல்லும்போதே நமக்கு அந்த ஒரு ஃபீல் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நம்ம 6 லட்ச ரூபா மைண்ட் செட்டு 8 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு மைண்ட் செட்டு கொண்டு போகிறதே இந்த ஃபுல் ஆப்ஷனில் இருந்து. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டேக் பேக். ஏதாவது நீங்கள் அவர்கிட்ட இருந்து அவர் உணர்ந்த விஷயத்த வெளியில் நீங்கள் எடுக்கும்போதே அதை வந்து கஸ்டமர் என்ன பண்ணுவார்னா ஃபீல் பண்ணி அதை வந்து விடாமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் கார் செல்லிங் மெத்தடில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிஸ்னஸில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, அதுதான் உங்களுடைய ஐடியா. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் ஒரு ஃபுல் ஆப்ஷன் ஒரு பேக்கேஜாக கொடுத்தீங்கன்னா, ஒரு கேம்போ பேக்கேஜாக கொடுத்தீங்கன்னா, அந்த கேம்போ பேக்கேஜுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட் அந்த கேம்போ பேக்கேஜுக்கு வரல அப்படின்னா அந்த பேக்கேஜில் இருந்து என்னென்னலாம் நீங்கள் குறையும் அப்படின்றத நீங்கள் அவர் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண ஃபீல் வந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு பொருளாக நீங்கள் எடுக்கும்போது அவர் கண்டிப்பாக அதை என்ன பண்ண மாட்டார், அக்செப்ட் பண்ண மாட்டார். ஒரு கஸ்டமராக இருந்த நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்டேருந்து யாராவது நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து ஏதாவது 1-2 ஆப்ஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளால் ஒத்துக்க முடியுமா? நமக்கு மைண்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது,
மைண்ட் வந்து நமக்கு ஒத்துக்காது. ஏன்னா அது என்ன, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதா கொடுத்து வாங்கிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நமக்கு இருக்குமே தவிர அதை நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மைண்ட் செட்டு தான் இந்த ஓனர்ஷிப் மைண்ட் செட்டு. இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இந்த கஸ்டமரை இந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட்ஸ் தான் ஃபுல் ஆப்ஷன் அண்ட் டேக் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இந்த பி குரூப்பில். இந்த பி குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த பர்சனுக்கு பேஸ் மாடல் அண்டு ஆட் ஆன், நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு போகிறீங்க. ஆட் பண்ண அவரே ஆட்டோமேட்டிக்காக இது வேண்டாம், ஏன்னா ப்ரைஸை பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தேடு தான் இந்த மெத்தேடு. அப்போ இந்த மெத்தேடில் நீங்கள் வந்து அப்செல்லிங் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது. ஆனால் அதே இந்த மெத்தேடில் நீங்கள் வந்து அப்செல்லிங் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல் ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு கஸ்டமருக்கு மொத்த கேம்போவை வச்சுக்கிட்டு அதில் அவருடைய பட்ஜெட்டுக்கு இது வந்து வராதுன்னு சொல்லி எடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது வச்சா என்ன நடக்கும், இது வச்சா எவ்வளோ ஆகும், அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க கஸ்டமர். இதுதான் ஃபுல் ஆப்ஷன் அண்ட் டேக் பேக் மெத்தட். ஓகே, அப்போ இந்த அப்செல்லிங் மெத்தடில் இது வந்து சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.